ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது பல பேர் சொல்கிறார், பெரியவாளை நான் பார்த்துருக்கேன், அவள் பெரியவாளை பார்க்கல. பெரியவாளை பார்த்ததுனால, பெரியவாளை நேரில் தரிசனம் பண்ணதுனால உங்களுக்கு அதிக அனுகிரகம் கிடைக்கும்னு அர்த்தம் கிடையாது. பெரியவாளை ஒருத்தர் பார்க்கல, நேரில் தரிசனம் பண்ணலை அப்படிங்கிறதுனால அவருக்கு பெரியவாளோட அனுகிரகம் கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. மகான் ராகவேந்திரர் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தார். நான் ராகவேந்தர் பக்தன் ஒருத்தர் சொல்கிறான் அப்படின்னா அவன் ராகவேந்திரர் நேரில் தரிசனம் பண்ணியிருக்கான்னு அர்த்தமா? ஆதிசங்கரர் ஜெயந்தி இன்னைக்கு பண்ணுறோம். ஆதிசங்கரரை விக்கிரகத்தை வீட்டில் வச்சு வணங்குறோம். அப்படின்னா நம்மளாம் ஆதிசங்கரரை நேரில் பார்த்துட்டு அவரோட விக்கிரகத்தை வச்சு வணங்குகிறோமா? பிரதோஷ பூஜை பண்ணுறோம், சிவபெருமானை நேரில் பார்த்துருக்கோமா? அவரை நேரில் பார்த்தால்தான் நமக்கு அனுகிரகம். நேரில் பார்க்கலை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது பொழுது போகிறதுக்காக சில பேர் பேசுகிற பேச்சுக்கள். இது பெரிய வேலை பார்க்காதவால இன்னைக்கு ஓகோன்னு இருக்கவால நிறைய பேர் இருக்க. நம்மளோட பக்தி வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பக்தியில் இருக்கோம். மகான் இன்றைக்கு சர்வ வியாபின்னு சொல்கிறோம், பெரியவாளை சொல்கிறோம், சர்வ வியாபிங்கிறோம். சர்வ வியாபி அப்படின்னா உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அது எல்லா இடத்துலையும் இருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா நாம் பெரியவாளை நினச்சி, மனசுக்குள்ள நினச்சி, ஒரு புஷ்பத்தை வச்சு, புஷ்பமே வேண்டாம், நீங்கள் மனசுக்குள்ளே அவரை நினைச்சாலே போதும், பெரியவாட்குள்ள. அப்படிப்பட்ட குடும்பம் தான் நம்ம இப்போ பார்க்குற திருக்காட்டுப்பள்ளி குடும்பம். கணவன் மனைவி, ஒரு பொண்ணு, ராதான்னு சொல்லு. இந்த ராதாவுக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கலாங்கும் போது அப்பா அம்மா சொல்கிறா, 2 பேரும் பேசிக்கிற, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு தீர்மானிச்சிட்டோம். நம்ம காஞ்சிபுரம் போய் மகாபிரிவாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, நம்ம குழந்தை ராதாவையும் ஒரு நமஸ்காரம் பண்ணி, அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நம்ம ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறார். அதான் அந்த காலத்தில் பண்ணுவேன். இந்த காலத்தில் பாருங்க, பெரியவா அதிஷ்டானம் போய், இல்லை இப்போ இருக்கிற ஆச்சாரிகள்கிட்ட போயிட்டு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பார்க்குறவளை விட டைரெக்டாக மேட்ரிமோனி சென்டர் போகிறவ தான் அதிகம். இன்னைக்கு ஏன் கல்யாணம் தாமதமாகிறது? ஏன் உரிய வயசில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்கிறதில்ல? ஏன் தள்ளி போகிறது அப்படின்னா, நம்மக்கிட்ட பக்தி இல்லை. மடத்தை நம்புறதை விட மேட்ரிமோனி சென்டர் தான் இன்றைக்கி அதிகம் நம்புகிறோம். இன்னைக்கு தப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. அங்கே ஒப்படைச்சாச்சு அப்படின்னா அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு வரன் பார்த்து அமைச்சு தர வேண்டிய வேலை அவருடைய வேலை. அவற்றை ஒப்படைக்கணும். அந்த எண்ணத்தோடு தான் இவ 3 பேரும் புறப்பட்டு காஞ்சிபுரத்துக்கு வர பெரியவாட்ட வந்துட்டார். பெரியவாட்ட நமஸ்காரம் என்றார். எழுதி இருக்கிற கணவன் மனைவி, ராதா பொண்ணு, 3 பேர். பெரியவாட்ட சொல்கிற, பெரியவா பொண்ணு ராதான்னு பேர், இவளுக்கு கல்யாணம் பார்க்கலான்னு தீர்மானிச்சிருக்கோம், பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும். ஒரு பார்வை போகும். பெரியவா ஒரு பார்வை பார்த்து இப்படின்னா போகும், முடிஞ்சு போச்சு. பெரியவா அந்த ராதாவை பார்க்குறான். பார்த்துட்டு, என்னடியம்மா உனக்கு உங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ண போகிறாளா அப்படின்னு கேட்குறேன். சாதாரணமாக பெரியவா ஒரு ஜாலியாக கேட்குறேன். அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே அப்படியே தலையை குடிஞ்சுக்கிறேன். அந்த காலத்து பொண்ணுகள்லாம் அப்படிதான். அந்த காலத்தில் இருந்த பொண்ணுகள்
கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை சரி கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வர அப்படின்னா இந்த பொண்ணு தலை இப்படி தான் இருக்கும். அவள் அப்பாவோ அம்மாவோ போய் இப்படி நிமித்தி விட்டா தான் நிமிரும், கொஞ்ச நேரத்தை கீழே விழுந்துடும். அவ்வளோ வெட்கம் இது. இந்த காலத்தில் அப்படி இருந்தது. இந்த காஃபி டம்ளர் கொடுக்கும்போது இந்த ஸ்வீட் தட்டு சுஜ்ஜி பஜ்ஜிம்பார், அதை கொடுத்துட்டு சிட்டா உள்ளே போடுவாள், நிற்க மாட்டாங்க. இந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. இந்த காலம் கொடுத்து முடிச்சுட்டு இருந்து 1008 கேள்வி கேட்குற பொண்ணுகளும் இந்த காலத்தில் இருக்கு. அதெல்லாம் அவசியம், காலத்தினுடைய அவசியம். இந்த பொண்ணுகிட்ட பெரியவா கேட்டோடனே பொண்ணு அப்படியே கீழே தலையை கொடுத்துக்கிறேன். என்னடியம்மா நான் கேட்குறேன், உனக்கு உங்கள் அப்பா அம்மா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்கேன்னு பெரியவா திரும்ப கேட்குறேன். பொண்ணு பதில் சொல்லுங்க, அப்படியே தலையை கொடுத்துட்டு காலையில் கோலம் போட்டுருக்கா கீழே. அப்பா அவ சொல்கிறான், என்னடியம்மா பெரியவா கேட்குற, சொல்லு பதிலை சொல்லு, என்ன வெட்கம், நிமிர்ந்து பார்த்து சொல்லு அப்படிங்கிற. ஆமாம் பெரியவா, எனக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கா பொண்ணு சொல்லு. சொன்ன உடனே மகாபலி அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, ஏண்டியம்மா இப்போ என்ன தமிழ் மாதம் நடக்கிறது தெரியுமோ அப்படிங்கிற. இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைகிட்ட தமிழ் மாதம் இப்போ என்னன்னு கேளுங்க, ஒரு 10ல் ஒரு 7 குழந்தைகளுக்கு தெரியாது, திணறும், கஷ்டப்படும். அது இங்கிலீஷ் மாதம் கரெக்டாக சொல்லுவோம், இது ஆகஸ்ட் மாதம், இது ஏப்ரல் மாதம் கரெக்டாக சொல்லிவிடுவோம். பெரியவா கேட்குற, இப்போ என்ன தமிழ் மாதம் நடக்கிறது உனக்கு தெரியுமோ அப்படிங்கிறது. இது அந்த காலத்து குழந்தை ராதா. பெரியவா கார்த்திகை மாதம் நடக்கிறது, கார்த்திகை. கார்த்திகைக்கு அடுத்த மாதம் என்ன பெரியவா கேட்குற. இந்த பொண்ணு சொல்கிறா மார்கழி. பெரியவா மார்கழிங்கிறது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. நானே சொல்லி பார்த்துக்கிறேன், நான் சொன்னது கரெக்டானு சொல்லி பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணு சொல்கிற அடுத்து மார்கழி பெரியவா அப்படிங்கிற. பெரியவா சொல்கிற நாளைக்கு மார்கழி பிறக்கிறது, இன்னும் 2, இன்னைக்கு கார்த்திகை நாளைக்கு கார்த்திகை மாதம், நாளைக்கு மார்கழி 1 பிறக்கிறது. மார்கழி பிறந்தாச்சு அப்படின்னாலே எல்லாம் விடிகார்த்தால் எந்திரிச்சுடுவான். விடிகார்த்தால் எழுந்து ஆற்றுல ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமி விளக்கேற்றி வச்சு வாசலில் கோலெல்லாம் போடுவாள். தெரியுமோ அப்படிங்கிறது. தெரியுமா? இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.